வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டிவி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா 29 இன்ச்சு சிஆர்டி டிவியில் மார்க்கெட்டுக்கிட்ட எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டுக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டெக்னீஷியனோ இல்லை மெக்கானிக்கோ இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்தாவே நீங்களே வீட்டில் இருந்தபடியே இன்ஸ்டால் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது 29 இன்ச்சு சிஆர்டி மானிட்ரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இதில் போர்டு பார்த்தீங்கன்னா இடியில் ஷார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு ஸ்பேர்ஸ் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் நம்ம இப்போ மார்க்கெட்டுக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டியூப்பை பற்றின டீட்டெயில்ஸு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த டியூப்பு பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு சிஆர்டி டியூப் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது யோகாயில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். மற்றபடி நெக்கெலாம் 21 இன்ச்சு டியூப் மாதிரியே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலருக்காக ஒரு 3 பின்னு, அப்புறம் கிரிட் இருக்கும். அடுத்து ஹீட்ரு லைனு, இந்த மாதிரி லைன் எல்லாமே இருக்கும். இது சேம் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சில் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டம்மி, இதுதான் டம்மி. இது பேருக்கு தான் டம்மி, ஆனால் இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கலர் ஷேடு வரும். அந்த கலர் ஷேடை சரி பண்ணுறதுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா பிரைட்னஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஹைட்டு வித்து இது கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது யோகாயில். இந்த யோகாயிலோட ஒர்க் என்னன்னா, உங்களுக்கு அந்த எப்படின்னா, இப்போ இந்த யோகாயில் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இமேஜ் ஒரு புள்ளியில் மட்டும் தெரியும், டியூப்பில் சென்ட்ரலில் மட்டும் தெரியும். யோகாயில் இருந்தால் தான் உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே உங்களுக்கு இமேஜ் விரிஞ்ச மாதிரி தெரியும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீ கேஷுலேஷன் காயில். இது ரெண்டுமே தான். இது எதுக்குன்னா, உங்களுக்கு டியூப்பில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் பட்டா கலர் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டியூப்பு சுற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதில் வோல்ட்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த கலரு ரெடியூஸ் ஆகும். அடுத்து இதில் இப்போ நம்ம போர்டை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டேன். இது கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுங்கிறது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை வோல்ட்டுக்கு அப்போ டியூப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 30,000 வோல்ட் வரைக்கும் வரும். அது பிரைட்னஸை பொறுத்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோகாயில் இருக்கிற 4 லைனு, அது பார்த்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலுக்காக கொடுத்துருப்பாங்க. ரெட்டும் ப்ளூவும் ஹரிசாண்டல் லைனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரும் எல்லோ கலரும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைனு. யோகாயில் பார்த்தீங்கன்னா எல்லோவும் கிரேவும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைனு. அது நம்ம கரெக்டாக அந்த நியூ கிட்டில் இருக்கிற மாதிரி லைனு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ கிட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ஒயிட்டுமா கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம லைன் எதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ரெட்டும் ப்ளூ மட்டும் சரியாக போட்டால் சரி. அது பிளாக்கும் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா முன்னும் ரிவர்ஸில் கூட மாற்றி போட்டுக்கலாம். சப்போஸ் தலையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த ஒயரை ரெண்டையும் ஸ்வாப் பண்ணி போட்டுக்கோங்க. அவங்களே பின்னெல்லாம் சொருகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக தான் இருக்கும், எதுவும் ராங்கெல்லாம் வராது. பார்த்தீங்கன்னா ரெட் ஒயரை மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டியூபுக்கு சைஸ் வேரி ஆகும். சப்போஸ் உங்களுக்கு சைஸு சின்னதாக இருந்தது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா 4 பின்னு இருக்குது பாருங்கள். எல்ஓடி கிட்ட பார்த்தீங்கன்னா 4 பின்னு இருக்குது. அதில் நீங்கள் வெவ்வேறு பின்னு மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா ஏதோ ஒரு பின்னில் உங்களுக்கு மேட்ச் ஆகிக்கும், டியூபுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகிக்கும்.
சப்போஸ் சைஸ் வந்து சரியாக வரல அப்படின்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த பிஎஃப் வேல்யூ சேஞ்ச் பண்ணியும் ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இதில் சொருகிடலாம், ஏதோ ஒரு பின்னில் சொருகிக்கலாம். நம்ம சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவி பின் அவுட்டு, AV2க்குன்னு தனியாக ஒரு பின் அவுட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு கனெக்டரோட கொடுத்துருப்பாங்க, அது நம்ம கரெக்டாக சொருகிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீ செட்டு சென்சாரு அதுக்குன்னு ஒயர் இருக்குது. அந்த 2 பின்னும் பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே தான் இருக்கும், நம்ம ராங்காக கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கீ செட்டோட பின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ பின்னுலையும் சொருகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சரியாக பார்த்து போட்டுக்கலாம், ஏன்னா ஆடியோ ஐசி பக்கத்தாலேயே பின்னு இருந்தால் அது ஆடியோவுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கீ செட்டு பின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் லைனுக்கு பக்கத்தாலேயே இருக்கும், அதனால் சரியாக பார்த்து போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம கீ செட்டுக்கும் சென்சாருக்கும் லைன் சொருகிட்டோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம சென்சாரை மட்டும் தனியாக வேணுன்னா கூட வச்சுக்கலாம், இல்லைனா அந்த கீ செட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கிறது டிவிக்கு முன்னாடியே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் போர்டு வந்து நெக்கில் சொருகிறோம். ஸ்பீக்கர் லைன் பார்த்தீங்கன்னா லைன் எட்டாதனால அதை ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆடியோ ஐசிக்கு பக்கத்தாலே அந்த பின் இருக்கும். 2 சைடு இருக்கிற ஸ்பீக்கர் பின்னையும் நம்ம சொருகிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஏசி 220 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல சொருகிக்காங்க. அதே பிடிசி கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, டீகான்சுலேஷனுக்காக ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க, அதை சொருகிக்கலாம். அது வந்து நம்ம தவறுதலாக மாற்றி போட்டுறக்கூடாது, ஏன்னா ஏசி 220ன்னு இருக்கும் பாருங்கள், அதுதான் மெயின்ஸ் கார்டு சொருகணும். இந்தாண்ட பின்னெல்லாம் நம்ம சொருகக்கூடாது. அப்படியே சொருகிட்டாலும் டிவி ஆன் ஆகும், ஒரு செகண்டில் ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அதை கொஞ்சம் சரியாக பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது கிரவுண்ட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது டியூப் சுற்றியும் வரும் ஒரு கிரவுண்டு, அதை பார்த்தீங்கன்னா நெக் போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மேலே பிளாக் ஒயர் பாருங்கள் இருக்குது நெக் போர்டில், அது எல்லா கனெக்ஷனையும் பண்ணிவிட்டு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம் எல்லா லைனும் கனெக்ஷன் பண்ணிட்டோமான்ட்டு. அதுக்கு பிறகு டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணிட்டேன், முன்னாடி சைடு காட்டுறேன் பாருங்கள், டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா நேராகவே இருக்குது. சப்போஸ் தலைகீழாக இருந்துச்சுன்னா அந்த வெர்டிக்கல் லைனை மட்டும் மாற்றி போடுங்க, ஸ்வாப் பண்ணி போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அப்புறம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறதுனா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கலாம். சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா அதுலேயே ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்போம், ஹோல்ஸ் மாதிரி, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடுச்சு. சப்போஸ் அந்த கீ இல்லைன்னா கீ செட்டில் வால்யூம் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிஸ்பிளே பட்டனை ரிமோட்டில் டிஸ்பிளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். அந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் எப்படி பெருசு பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா கலரு, இது சைஸுக்கு இ சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இ சைஸு செலெக்ஷன் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கும். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் பொசிஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, கீழே மேலே கொஞ்சம் கேப் இருக்குது, கீழே சரியாக இருக்குது, அதனால் சரியான பொசிஷனில் வச்சுட்டு அப்புறம் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சரியான பொசிஷனில் வச்சுட்டேன். இப்போ வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா பிஎஃப் வேல்யூ சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா சர்வீஸ் மெனுலேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அதிகமாக வந்துச்சு, சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அதிகமாக இருந்தது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது எப்படின்னா மறுபடியும் சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, இதுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரீனை குறைக்கணும் அப்படின்னா இப்போ
பார்த்தீங்கன்னா ப்ளூ டிரைவ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஜிசி அப்படின்னு இருக்கு பாருங்க, அது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. கிரீன் அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை குறைக்கிறேன். இல்லை கிரீன் டிரைவ்னு இருக்கு பாருங்க, அதை குறைச்சாலும் குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ப்ளூ கலரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன க்ரீன் கலராக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ கலர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ அட்ஜஸ்ட் பண்ண செட்டிங்கை இந்த போர்டை வந்து இப்போ வேறு டியூப்பில் எடுத்து போட்டிங்கன்னா அதில் வேறு மாதிரி கூட இருக்கலாம். கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா கலர் வந்து உங்களுக்கு வந்து டியூபுக்கு டியூபு சேஞ்ச் ஆகும். அதே போல் சைஸும் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம எந்த டியூப்பில் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதுக்கு பிறகு நம்ம அதை ரெடி பண்ணி போட்டுக்கணும். இவ்வளோதான். இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். நாமளே பழைய மாடலு சிஆர்டி டிவியில் நாமளே மார்க்கெட் கிட்ட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயம்லாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவையும் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் நண்பர்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.